பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா தேவ ஜனமே எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவருக்குள் களி கூறுங்க, தேவனை நம்புங்க, எப்பொழுதும் குடும்பத்துல சந்தோஷமா இருங்க. தேவன் எப்பொழுதும் நம்ம மேல பிரியமா இருக்கிற தேவனா இருக்கார். ஆமென். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை காண்போமாக. சங்கீதம் 126 அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கண்ணீர் விடுறீங்க, இன்னைக்கு நீங்க அழுகுறீங்க அப்படின்னு சொன்னா வீணான அழுகையை பத்தி நான் பேசல. சிலவங்க பாத்தீங்கன்னா யாராவது ஏசிட்டாங்கன்னா அழுவாங்க, யாராவது விரோதமா நடந்துக்கிட்டாங்கன்னா அழுவாங்க. நான் அதை பத்தி சொல்லல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நீங்கள் கிறிஸ்து நிமித்தம் தேவனுடைய வார்த்தையில எத்தனை ஜனங்க காத்திருந்து நீங்க கடந்து போறீங்களோ, உங்களை ஆண்டவர் உங்க கண்ணீரை மட்டுமல்ல உங்க கவலைகளையும் தேவனால் மாற்ற முடியும். கம்பீரத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு முன்மாதிரியா இருக்கிறதுனால ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் நம்மளுக்காக ஜீவனை தந்தவரா இருக்கிறார். ஆமென். அதனால இந்த வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். நீங்க தேவ சமூகத்துல எதை விதைச்சாலும், தேவ சமூகத்துல நீங்கள் எதை கொண்டு ஜெபித்தாலும் அதை தேவன் கம்பீரமாய் மாற்றுவார். உங்க வேலையில, உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற சோதனைகள் எல்லாம் அது வேதனை கொண்டு வந்தாலும், ஆனா தேவ சமூகத்துல எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேருக்கும் தேவன் கம்பீரமாய் மாறும்படி கர்த்தர் செய்வார். தேவனை விசுவாசிங்க, தேவனை எப்பொழுதும் நம்பிருங்க. நிச்சயமாக ஒரு காரியத்தை சொல்றேன், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறவ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆமென். தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. உங்களுக்கு தேவன் கம்பீரத்தோட காரியங்களை கர்த்தர் பூர்ணமாய் செய்வார் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபம் செய்வோமாக. அருமையான நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துல ஆண்டவரே உங்களுடைய சமாதானமும் உங்களுடைய அன்பும் இருப்பதாக. ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னது போல இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் பலத்தையும், ஆண்டவரே நீ சமாதானத்தை உண்டு பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.